என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி அவ இறந்துட்டா. அதுல எனக்கு பெருமையா தான் இருக்கு, பொண்ணை இழந்தா கூட. அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, தங்க குடும்பம் புதுசா இருக்கு, போய் நீ வந்து அனுசரிச்சிருன்னு சொன்னேன். பொண்ணுங்கன்னா பொறுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில உங்க ரைட்ஸை நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா நீங்க யாருக்காகவும் பயப்பட வேண்டியதில்லைன்னு நான் சொல்லுவேங்க. பொண்ணுங்களுக்கு முக்கியமான 5 செக்ஷனை சொல்றேங்க. இதை எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கணும். செக்ஷன் 74 ஆஃப் பிஎன்எஸ் உங்களை அசால்ட் பண்ணாலோ இல்ல கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி உங்க மாடஸ்டியை இன்சல்ட் பண்ணாலோ அவங்களுக்கு 1 to 5 years imprisonment and fine. செக்ஷன் 76 உங்களை அசால்ட் பண்ணாலோ இல்ல கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி உங்களை நேக்கட் ஆக்குனாங்கன்னா அவங்களுக்கு 3 to 7 years imprisonment and fine. செக்ஷன் 77 நீங்க ஒரு பிரைவேட் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆயிருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் குளிக்கிறதோ இல்ல செக்ஷுவல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆயிருக்கும் போதோ நீங்க யாருமே பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது உங்களை போட்டோவோ வீடியோவோ இல்ல பார்த்தாங்கன்னா கூட அது ஒரு அஃபென்ஸுங்க. அதுக்கு 3 to 7 years imprisonment and fine. செக்ஷன் 78 உங்களை ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ ஸ்டாக் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா 3 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டுங்க. செக்ஷன் 79 அவங்களோட வார்த்தைகளாலேயோ இல்ல செய்கைகளாலேயோ உங்க மாடஸ்டி அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டுங்க. இதெல்லாம் உங்களோட லீகல் ரைட்ஸுங்க. இந்த மாதிரி உங்களோட லீகல் ரைட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமா எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மெசேஜஸ், போட்டோஸ், வீடியோஸ், சிசிடிவி ஃபுட்டேஜஸ்னு எது கிடைச்சாலும் உங்க கேஸை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாச்சும் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லனா டிஎம் பண்ணுங்க. அதுக்கான லீகல் சொல்யூஷனை நான் தரேன். இந்த வீடியோவை மறக்காம நீங்க கேர் பண்ற ஆட்களுக்கு அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எமர்ஜென்சி யாருக்கு வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம்.